வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் 2 கட்டு ஒயரை வச்சு லஞ்ச் பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 6.25 அடியில் 26 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மஞ்சள் கலர் ஒயர் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஏற்கனவே ஒரு ரோல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்த ரோல் பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடில் நம்ம உள்ளே இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம இப்போ போடுறதுக்கு ஆரம்பித்தோமா நம்ம அது ஒயர் சிக்க மாட்டாமல் அப்படியே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை 2 மடிச்சுக்கலாம். மடித்து இது மாதிரி வச்சு அடுத்தது இதில் சும்மா ஒரு 1/4 அடிக்கு குறைவாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதையும் 2 மடிச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம தனித்தனியாக கட் பண்ண ஒயர் இது. அடுத்தது ரைட் சைடில் போட்ட ஒயர் சுத்து ஒயர். சுத்து ஒயர் இப்போ அப்படியே உள்ளே போட்டு கீழே நம்ம மடித்து இது பாருங்கள். இப்போ அந்த அடியில் இருக்குது இல்லைங்களா, அந்த தனி ஒயரு அதை எடுத்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு ஃபஸ்ட்டு கீழே இழுத்து ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் நல்லா அழுத்தி பிடிச்சி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அந்த தனித்தனியாக ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஒன்று மேலே கீழே இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக இந்த மாதிரி 2 மடித்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு வரலாம். நம்ம போடுறப்ப ஆள்காட்டி விரலும் பெருவிரலையும் நல்லா அழுத்தி பிடிச்சாலே இந்த பக்கமும் 2 பக்கம் இருக்கிற ஒயர் ஒரே ஈவனாக வந்துடும். லூஸ் வெட்டாக தான் ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் நீட்டாகவும் ஒரு பக்கம் குட்டையாகவும் வரும். அதனால் நம்ம போடுறப்ப நல்லா அழுத்தி பிடிச்சி பாருங்கள். அழுத்தி பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அழுத்தி பிடிச்சின்னு இழுத்தமாக 2 பக்கம் ஒரே ஈவனாக வந்துடும். இப்போ இந்த இருக்கிற 26 ஒயரும் இதே மாதிரி சிங்கிள் லைன் பூ போட்டுட்டு வந்துடலாம். இப்போ 3 போட்டிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி 2 மடித்து வச்சு போட்டுட்டு வரலாம். இதில் சிங்கிள் ஒயர் 26 ஒயர் கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இதில் 4 ஒயர் நான் வயலட் கலர் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சைடு மட்டும் நம்ம டிசைன் வர மாதிரி சிம்பிளான டிசைன் வர மாதிரி போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 26ல் 4 ஒயர் ஃபஸ்ட்டு 22 ஒயர் இதில் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், 22 போட்டாச்சு. அடுத்தது வயலட் கலர் ஒயர் 2 நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டுட்டு வர ஒயர் இந்த நாட் லூஸ் ஆகும். அதனால் இப்படி இழுத்தும் விட்டுக்கலாம். அடுத்த லைன் போகிறப்ப நம்ம டைட்டாக இழுத்தும் போட்டுக்கலாம். இதை நம்ம போட்ட பிறகு லூஸ் வந்துச்சுன்னு சொல்லி இதை நம்ம எந்த ஃபீல் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், வயலட் கலர் ஒயர் 2 நாட் மட்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது வயலட் கலர் 4 கட் பண்ணதில் 2 போட்டோம். அடுத்தது இந்த எல்லோவுக்கு அடுத்தது வயலட் கலர் 2 போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட்டாக எல்லோ கலர் ஒரே ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், 26 ஒயர் வந்துருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வேணும்னா இன்னும் கூட ஒரு 2 இதே அளவில் ஒயர் அடி 6.25 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி வேணும்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக கூட வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து லஞ்சு கூட தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து 26 நாட் மட்டும் போதும். இதுவே ஒரு அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடி லைன் ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் வந்து முடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒயரு வந்து ரோல்லேயே வந்து இந்த கவரை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி கட் பண்ண ஒயரில் இருக்கிற எல்லாம் அந்த ரிங்கிள்ஸு சுருக்கம் வந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுடணும். அப்போ தான் அடுத்த லைன் போடுறப்ப நம்ம ஃப்ரீயாக போட முடியும். இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம். இது பாருங்கள், அப்படியே ரெண்டாக மடித்து ஒரே ஈவனாக வச்சு ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணுற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பிறகு முறுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து உடனே எடுத்து விட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம அதே ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து இதே மாதிரி கட் பண்ணி இந்த அளவு வந்து கட் பண்ணி அந்த ஒயர் வந்து மேலே அந்த சைடில் முன்னாடி அளவு எடுத்து இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து அடியில் வர மாதிரி வரணும். இப்போ இனிமேல் போடுறது ஈஸி தான். நம்ம போடுறப்ப இழுத்து நல்லா டைட்டாக போடணும். இந்த நாட் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். நம்ம போடுறது வந்து நல்லா டைட்டாக இருந்தால் தான் அந்த கூடை வந்து நல்லா பார்க்கறதுக்கு நீட்டாக நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் பாருங்கள், அந்த மெயினாக வந்து இந்த நாட் போடுறதுல நம்ம ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் தான் இந்த வேலையே. அந்த மாதிரி நம்ம அழுத்தி நம்ம போடுறப்ப நல்லா டைட்டாக கூடையை பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக போட்டால் அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அதனால் போடுறப்ப நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இனிமேல் வந்து சுத்து ஒயருக்கு தான் வேலை. அப்படியே சுத்து ஒயர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி நாட் வந்து இதில் நான் வந்து அடி வந்து 10 போட போகிறேன். 10 லைனு. இப்போ இந்த ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் இது அப்படியே 10 லைன் போட்டுட்டு மாற்றி மாற்றி போடணும். ஒரே பக்கம் போடக்கூடாது. மாற்றி மாற்றி போட்டால் தான் இப்போ 2 பக்கம் இருக்கிற ஒயர் வந்து ஒரே ஈவனாக வரும். இப்போ லாஸ்ட்டு 10வது லைன் வந்து போட்டு முடிக்க போகிறோம். இந்த மாதிரி 10 லைன் போட்டால் தான் அடியில் நம்ம எந்த பொருள் வச்சாலும் நல்லா ஃப்ரீயாக தாராளமாக இருக்கும். அதனால் வந்து நான் எப்போயுமே இந்த மாதிரி ஒயர் பேஸ்கெட் போடுறப்ப அடியில் வந்து 10 லைன் தான் போடுவேன். 10 லைன் தான் நல்லாயிருக்கும். அது கீழே போட்டால் குறுகி போய் அது கூட பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போடணும். ஒரே பக்கம் போட்டால் ஒரு பக்கம் நீட்டாக ஒரு பக்கம் குட்டையாக வந்துடும் ஒயரு. அப்புறம் நம்ம போட்டு எல்லாம் முடிக்கிறப்ப நம்ம ஒயர் ஒரு பக்கம் பத்தாமல் போயிடும், ஒரு பக்கம் நல்லா ஹைட்டாக வந்துடும். அதனால் 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு 4 பக்கம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த அட்வைஸ் வந்து. இப்போ பாருங்கள், 10 லைன் போட்டு முடிச்சிட்டோம். நான் அந்த நல்லா இந்த பூ பரோடைய நம்ம ரகசியமே நல்லா ஆள்காட்டி விரலை வச்சு இந்த பெருவரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு நல்லா அழுத்தி போட்டால் டைட்டாக வந்துடும். அவ்வளோதான். அடி வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பகுதி வந்து அடுத்த 2வது பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.